ஸோ ஹாய் கைஸ், தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டிவிக்கு அவரில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறமா என்ன நடக்குது, அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணல 118 சீட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் சீட்டுக்கு சரியான சண்டை என்னென்னா, எங்கள்கிட்ட மைனாரிட்டி தான் இருக்குது, மெஜாரிட்டி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி இல்லாமல் 107லேருந்து தட்டி முட்டி கஷ்டப்பட்டு 120 பக்கத்தில் வந்துட்டாங்க. யார்கிட்ட பார்ட்னர் வச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கூட, சிபிஐ சிபிஎம் கூட, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அவங்க கூட, இந்த மாதிரி விசிகா கூட, இந்த மாதிரி பார்ட்டிலெல்லாம் ஒரு கம்பைன் ஆகி தான் 120 சீட் பக்கத்தில் எடுத்துட்டாங்க. ஓகே, 117 120 சீட் எடுத்துட்டாங்க, நல்ல விஷயம் தானே. இப்போ போயாச்சுன்னா அசம்பிளியில் வந்து பாஸ் ஆக்கி விட்ருவாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அசம்பிளி நடக்கும்போது அது அவ்வளோ 120 பேரை சப்போர்ட் பண்ணும். சரி, ஓகே, சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்றைக்கி பண்ணுவாங்க, நாளான்னைக்கு யார் சப்போர்ட் பண்ணுவோம்? இப்போ சேரில் 4 கால் இருக்குது, ஒரு கால் பிடிங்கிட்டு போனாலும் நம்ம கீழே விட்டுருவோம். அந்த நிலைமையில தான் இருந்துச்சு ஆக்சுவலாக கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி. ப்ராக்டிக்கல் அப்படி தான் இருந்துச்சு. அவர்கள் தளபதி அவர்கள் சிஎம் அவர்கள் என்ன நினச்சாலும் சரி தான். ஆனால் ஒரு பார்ட்டி வந்துட்டு போயிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த நிலைமையில் இருந்த டைமு என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இன்னைக்கு அசம்பிளி முடிஞ்சிருச்சு. எவ்வளோ சீட்டில் ஜெயிச்சிருப்பாரு? சும்மா ஒரு கெஸ் பண்ணி ஏதாவது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 144 சீட் எடுத்திருக்காரு. ரஹீம், எப்படி 144 சீட்டு? ஹவ் இஸ் தட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் பாசிபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசம்பிளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன நடந்திருக்கு. அசம்பிளியில் ஓட்டுக்கு ஃபஸ்ட்டு டிஎம்கே வந்துட்டு அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாத கவர்மெண்ட். ஈவன் தோ அவங்களுக்கு 120 சீட்ஸ் இருந்தாலும் மெஜாரிட்டி அவங்க ஜெயிக்கலை. கூட்டணி கட்சி எல்லாமே மைனாரிட்டியாக தான் இருக்குது. ஸோ 1-2 சீட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்சி போனால் கூட கவர்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆகிரும். ஸோ இது ஸ்டேபிளான கவர்மெண்ட் கிடையாது, இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வெளிநடப்பே செஞ்சுட்டாங்க. அவங்க இது ஸ்டேபிளான கவர்மெண்ட் கிடையாது, வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய விஷயமான ஆமாம், வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அவங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்டேபிள் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக ஏன் இது எப்படி வெளிநடப்பு செஞ்சுருக்காங்கன்னா, இது முடியல, அசம்பிளின்னு முடியல. எத்தனை எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு முன்னாடியே இது ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே நடந்தது வேற ஒரு கதை, ட்விஸ்ட்டு மாறிடுச்சு. அவங்க நினச்சது ஒன்று, நாங்கள் நடந்தது ஒன்று. வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிட்டிக்ஸாக இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பண்ணது வந்துட்டு இத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட 70 வருஷமாக வந்துட்டு இருந்த கட்சியை ஒரு புது கட்சி அவங்க முன்னாடி வந்து ஜெயிக்கிறது அவங்க விரும்பலை, அதனாலேயே வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இது மக்களிடையில ரொம்ப பெரிய பேச்சு பொருள் ஆயிரும், இவங்க ஜெயிக்கிறது நம்ம உட்காந்து பார்த்தா. அந்த மாதிரி பாலிட்டிக்ஸில் இந்த ஆன்லைன்ஸ்லாம் பரவலாக பேசப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஸ்டாண்ட் என்னன்னா, இது மெஜாரிட்டி கிடையாதுனால தான் நாங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் எல்லாம் அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. வெளிநடப்பு செஞ்சதுக்கப்புறம் தான் மேட்ரே இருக்குது. என்னென்னா 120 சீட் பக்கம் தானே இருந்துச்சு. ஆனால் அசம்பிளியில் கவுண்ட் எடுப்பாங்கல்ல, எத்தனை எம்எல்ஏஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி பார்க்கும்போது 144 எம்எல்ஏஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 120 எங்கே இருக்குது, 140 எங்கே இருக்குது? சரி, எந்த கட்சியிலேருந்து தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கு ஏடிஎம்கே கட்சியிலேருந்து. ஏடிஎம்கே கட்சியா? அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்சியாச்சு. அங்கேருந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இந்த அசம்பிளியில் வந்துட்டு தமிழ்நாடு அசம்பிளியில் வந்துட்டு ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்குங்கிறது தான் தர்தசமான ஒரு விஷயம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட குரூப் ஒன்றாகவும், எஸ்பி வேலுமணி அவருடைய குரூப் இன்னொன்றாகவும் இருந்துச்சு. இதில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய குரூப் வந்துட்டு விஜய்க்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்போஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு இல்லை, நாங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்ட்டு. ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய எம்எல்ஏஸும் இல்லை அவங்களுடைய குரூப் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எம்எல்ஏஸ் எல்லாமே டிவிக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் 144 சீட்டு வந்துருச்சு. மெஜாரிட்டியாகவும் அவங்க வந்துட்டு தனி கட்சியாகவே 107 வாங்கிட்டாங்க. இக்கட்டான சூழ்நிலையில் கொஞ்சம், ஏன்னா இதெல்லாமே இன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அசம்பிளிக்கு முன்னாடியே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஆனால் அசம்பிளிக்கு முன்னாடி 120 சீட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அசம்பிளியில் போய் பார்த்தா 144 எகிரிடுச்சு அது. ஸோ அதெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கணும். ஒரு லக்கா இல்லை மோஸ்ட்லி ஹார்ட் ஒர்க் தான் இருக்கும், சரிங்களா? இதில் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, குதிரை பேரம் பேசப்பட்டிருக்கு. எங்கேருந்து இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே இந்த சைடு வந்துட்டாங்களா, ஏடிஎம்கே 2 பிரிஞ்சுட்டு வேலுமணி அவர்களுடைய கட்சியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஏடிஎம்கேலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட குரூப்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே குதிரை பேரம் நடந்திருக்கு, இங்கே எங்களுடைய எம்எல்ஏஸ் எல்லாத்தையும் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் மூலம் தான் இங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் அவங்க கட்சிக்கு போயிருக்காங்க, இது நாங்கள் கடுமையாக அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு தமிழ்நாட்டு சிஎம் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் கட்சியில் நாங்கள் குதிரை வேகத்தில் செயல்படுவோமே தவிர குதிரை பேரம் எல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. அந்த அசம்பிளியே கொஞ்சம் ஒரு ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்தது, ஒரு ஃப்ரீசிங் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த சொல்லும்போது. அவங்க ஹார்ஸ் பவரில் வேணால் செயல்படுறாங்க சொல்லிட்டு ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. வெளிநடப்பு செஞ்சதுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநடப்பு செஞ்சதுக்கும் சொல்லியிருக்காரு. நீங்கள் மைனாரிட்டியாக தானே இருக்கீங்க, அதனால தானே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, எப்போ வேணாலும் கொலாப்ஸ் ஆகணும். இங்கே மைனாரிட்டியாக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்போம். எங்ககிட்ட மைனாரிட்டி இருந்தால் அவங்களுக்கு கம்மியான என்ன சீட்டோ இல்லை ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கம்மியாக இருக்குமோ அப்படி எதுவும் கிடையாது. எங்கள் கூட இருக்கவங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் எல்லாமே ஈக்குவல் ஃப்ரீடம், ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு மைனாரிட்டியாக இருக்கவங்களுக்கும் நான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு டோன் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 டோனை எடுத்து அசம்பிளியே ஒரு கதிகலங்க வச்சுட்டார் அவர். ஸோ இதெல்லாமே ஓரளவு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பிஜேபியோட சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி அவர்கள் வந்துட்டு சப்போர்ட் அப்போசும் பண்ணல, சப்போர்ட்டும் பண்ணல. டிவிக்கு வேணாம் இவங்க வேணான்னு சொல்லிட்டு இவங்களை எதிர்த்துட்டும் நிற்க முடியல. டிவிக்கு அரவணைச்சு போக முடியல. ஏன்னா இவங்களுக்கு ஸ்டில் வந்து டிஎம்கே கிட்டேயும் கொஞ்சம் எதிர்ப்பாக தான் இருக்குது. டிஎம்கேவும் அவங்க எதிர்க்கணும், இதே டைமு இங்கே டிவிக்கும் எதிர்க்கிறவானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் டிஎம்கே அப்போஸ் பண்ணுறாங்க. டிவிக்கு அப்போஸும் பண்ணல, அக்செப்டும் பண்ணல. ஒரு நியூட்ரலான ஸ்டேட் தான் பிஜேபி எடுத்திருக்காங்க. சேம் இது தான் ஏடிஎம்கேலையும் சில பேர் அப்போஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் நியூட்ரல் இருக்காங்க, சில பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒரு வழி அசம்பிளியெல்லாம் முடிஞ்சு தலைவர் அவர்கள் சிஎம்மாக கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. சப்போர்ட்டோட 120 சீட் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே 144 இருக்குடா. கூட்டணி கட்சியெலாம் அடித்து தொழிச்சு அப்படியே ஜெயிச்சிட்டாரு. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைக் கொடுங்க கைஸ். எனக்கு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர் பாசிட்டிவ் மைனஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நன்றி.